ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல வெயிலுக்கு சில்லுன்னு குடிக்கிறதுக்கு சூப்பராக ஒரு ஜூஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். நிறைய பழங்களை வச்சு நம்ம ஜூஸ் போட்டிருக்கோம். கருப்பு திராட்சை வச்சு கூட நம்ம ஜூஸ் போட்டிருப்போம். ஆனால் பச்சை திராட்சை வச்சு ஜூஸ் வந்து ரேராக தான் நிறைய பேர் போட்டு குடிப்பாங்க. இன்றைக்கி பச்சை திராட்சையை வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக சில்லுன்னு ஒரு ஜூஸ் வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் எடுத்துக்கிட்டு இந்த கப்பில் சப்ஜா விதைகளை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா நல்லா ஊறி வந்துடும். ரொம்ப நேரம் கூட தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் ஊறினாலே போதும், நல்லா ஊறி வந்துடும். 1/4 கிலோ பச்சை திராட்சை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 1/4 கிலோ பச்சை திராட்சையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். தண்ணியில் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஸ்வீட்டுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 2 துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன். 5லேருந்து 6 புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். லெமன் இது கூட சேர்க்கும்பொழுது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம 1/4 கிலோ திராட்சை எடுத்துருக்கோம். குறைஞ்சது நல்லா பெரிய கிளாஸில் கொடுத்தீங்கன்னா 2 பேர் குடிக்கலாம், அப்படி இல்லைனா 3 பேரே குடிக்கலாம். அதனால் நான் வந்து இப்போ லெமனும் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஜூஸ் சேர்க்கறதுக்கு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் சாறு சேர்த்துக்கிறேன். தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஜூஸ் நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி இப்படி எடுத்துக்கிட்டு இதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஜூஸ் வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா விதை இல்லாத திராட்சை தான் எடுத்திருந்தேன். நீங்கள் வந்து விதை இருக்கிற திராட்சை எடுத்திங்கன்னா நார்மல் மிக்ஸி ஜாரில் போடாமல் ஜூஸ் பண்ணுறதுக்குன்னு ஜார் இருக்கும் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ விதை தனியாக வந்துடும். நார்மல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் பொழுது விதையும் சேர்ந்து அரைப்படும் பொழுது கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஜூஸை கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். சப்ஜா விதைகள் வந்து பாருங்கள் தண்ணியில் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மாதிரி தண்ணியில் ஊறிச்சுன்னா இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி வரும். சும்மா ஒரு 2 நிமிஷம் ஊறினாலே போதும். இப்போது ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நான் சப்ஜா விதைகள் இதில் சேர்த்துடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கிளாஸுக்குமே 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சப்ஜா விதை வந்து ஊற வச்சேன். ஊறிச்சுன்னா இந்த மாதிரி அதிகமாக வரும். ஜூஸ் நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்காக ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ ரெடி பண்ணியிருக்கிற ஜூஸை கிளாஸில் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 2 திராட்சை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கிளாஸில் இப்படி லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டோம்னா பார்க்க அழகாக இருக்கும். லெமன் வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு இதையும் நான் வந்து இப்படி கிளாஸில் வச்சிடுறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக நம்ம வைக்கிறது தான். நல்லா டேஸ்டியாக வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஜூஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். பச்சை திராட்சையை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணி பாருங்கள். இது கூட வந்து நம்ம இஞ்சி புதினாலாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த ஃப்ளேவரே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது போல் சர்க்கரையோ இல்லைனா நாட்டு சர்க்கரையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா குளிர்ச்சியை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து சப்ஜா விதையும் சேர்த்துருக்கோம் ஊற வச்சுட்டு. இது வந்து ஆப்ஷனல் தான். சப்ஜா விதை இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாஸில் நீங்கள் சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குடிக்கிறவங்க ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. அழகாக இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் கொடுக்கும்போது அதுவும் மேலே நம்ம வந்து பாருங்கள் அழகுக்காக கொஞ்சம் திராட்சையை கட் பண்ணிவிட்டு லெமனெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு கொடுத்துருக்கோம். பார்க்கவே ஜூஸ் ஷாப்பில் போயிட்டு ஜூஸ் குடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் வரும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குடிக்கும் பொழுது. கண்டிப்பாக நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பச்சை திராட்சை ஜூஸ் வந்து செஞ்சு பாருங்கள். வெயிலுக்கு நல்லா சூப்பராக சில்லுன்னு இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.